Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் அமைந்துள்ள கருங்குளம் ஏரி உடைந்து நீர் வெளியேறியதால் விவசாயிகள் கவலை அடைந்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் மாதவன் குருநாதனிடம் கேட்கலாம். மாதவன், அந்த ஏரியை நம்பி சுமார் எத்தனை விவசாய குடும்பங்கள் இருக்கிறது? என்ன கோரிக்கை முன்வைக்கிறாங்க அவங்க? ராதா, தூத்துக்குடியில் பெய்த கனமழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பல ஏரிகள் பல குளங்கள் எல்லாம் உடைஞ்சு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி பல இடங்களில் தண்ணீர் தேங்கி மக்கள் ரொம்ப கஷ்டமான நிலையெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நாம் இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவைகுண்டம் தாலுக்கா கல்லுக்குளம் அப்படிங்கிற பகுதியில் நம்ம இருக்கிறோம். அந்த கருங்குளம் பகுதியில் நம்ம இருக்கிறோம். அந்த கருங்குளத்தில் உள்ள ஏரி மிகப்பெரிய ஏரி. அந்த ஏரியை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஏரி வந்து மிகப்பெரிய ஏரி. இந்த ஏரியை நம்பி கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் இருக்குது. இந்த ஏரியில் இந்த பாருங்க ஒரு மிகப்பெரிய உடைப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த இடம் கூட தெரிஞ்சிருக்கு பாருங்க, மிகப்பெரிய உடைப்பு. இந்த உடைப்பு ஏற்பட்டதுனால இந்த ஏரியில் உள்ள தண்ணி முழுவதுமே வெளியாயிட்டு இப்போ ஏரியில் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை. இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த ஏரி உடைந்து ஏரியில் உள்ள மண் வந்து முழுவதுமே எங்கன்னா வயல்வெளிக்கு போயிட்டு. இப்போ விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மண்ணை எடுக்கிறதே எங்களுக்கு அவ்வளோ சிரமம். ஏன்னா அந்த ஏரி மண், அந்த விளைநிலத்தில் ஏரியோட மண் போயிடுச்சுன்னா இங்கே விளைச்சல் இருக்காது. அந்த மண் எடுக்கிறதுக்கே அவங்க வந்து ரொம்ப கஷ்டமான நிலையில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வந்து வாழை, நெல், சம்மங்கி, பூச்செடி முதலான பல்வேறு விதமான சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. நம்முடைய விவசாயி ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா, நீங்கள் எவ்வளவு சாகுபடி பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு என்னென்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? நாங்கள் நெல் சாகுபடி பண்ணியிருக்கோம். ஒரு 1.5 ஏக்கரில் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே வந்து ஒரு பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் வாழை, நெல். இது வந்து ஏரியா கருங்குளம் ஏரியா. இந்த குளத்தை பாருங்கள், இந்த குளம் வெறும் குளமாக போச்சு. எப்படியும் இனி இது சரி பண்ணதுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகும். இந்த குளம் வந்து தண்ணியே கிடையாது. இனிமேல் தண்ணிக்கு நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் இப்போ யோசனை பண்ணி கொண்டு வர்றோம். ஆனால் இங்கே வந்து விவசாயம் வந்து வாழை, சம்பங்கி, நெல் பயிர் பல ஆயிரம் ஏக்கர் அது அழிமான். இந்த உடப்பு விழுந்ததுனால இடங்கள் வேற நிறைய மண் சரிவு ஏற்பட்டு மண் மூடி இருக்கு. அதை எடுக்கிறதுக்கே இன்னும் பல லட்சங்கள் ஆகும். அதை மண்ணை வெளியே கரையேற்றி கொண்டு வர்றதுக்கு இதை அடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. கவர்மெண்ட் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலை. விவசாயி சொல்கிறது நீங்கள் கேட்டிருப்பீங்க. தூத்துக்குடியில் பெய்த அந்த கனமழையின் காரணமாக கடுமையான பாதிப்பு வந்து விவசாய நிலங்கள் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு ஏக்கர் வாழை பண்ணுறது வந்து வச்சத்துலேருந்து முடிகிற வரைக்கும் 60,000 ரூபா செலவாகுது. ஒரு ஏக்கர் நெல் பண்ணுறதுக்கு 30லேருந்து 40 ரூபா வரைக்கும் செலவாகுது. இப்போ எல்லாமே வாழையும் போயிடுச்சு, நெல்லும் போயிடுச்சு. நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு விவசாயிகள் ரொம்ப வேதனை தெரிவிக்கிறாங்க. கார்த்திகா. மாதவன், விவசாயிகளுக்கு வேளாண் துறை சார்பாக என்ன மாதிரியான உதவிகள் வேணும்னு நினைக்கிறாங்க? வேளாண்மை துறை சார்பாக அவங்க விவசாயிகள் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு நெல், கரும்பு, வாழை, சம்மங்கிப்பூ, அப்படி எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டு, ஏன்னா இந்த ஏரியாவில் தான் அதிகமாக பயிர் செய்யப்பட்டிருக்கு. சில இடங்களில் மஞ்சளும் பயிர் செய்யப்பட்டிருக்கு. அதுபோல் பல வகையான பயிர்கள் அதிகம் பண்ணியிருக்கிறது வாழையும் நெல்லும் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் சரியான முறையில் கணக்கெடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் விளைநிலங்களில் பல இடங்களில் உடைக்கப்பட்ட ஏரியிலேருந்து தண்ணி போனது மட்டும் இல்லை, தண்ணியோட மண்ணும் போயிடுச்சு. அந்த மண்ணும் போய் பல விளைநிலங்களில் படிஞ்சிருக்கு. அந்த இடத்துல விளைநிலங்களில் மறுபடியும் அவங்க உழுது பயிர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கடினமான சூழல். அந்த மண்ணை அப்புறப்படுத்தணும். ஆக அந்த விளைநிலங்களில் என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, என்னென்ன பயிர் வகைகள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எல்லாத்தையும் உரிய கணக்கெடுப்பு நடத்தி எங்களுக்கு உரிய நிவாரணம் கொடுத்தா தான் நாங்கள் அடுத்த பயிர் பண்ண முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அவங்களுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஏரியில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. இப்போ அதுக்கு அடுத்து இந்த இனிமேல் தண்ணி வந்து இந்த ஏரி நிரம்பி தான் அவங்க பயிர் பண்ண முடியும். அப்போ எப்படி நாங்கள் பயிர் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறாங்க. அந்த குளம் உடைந்து அங்க இருக்கக்கூடிய நீர் முழுவதும் தற்பொழுது அந்த விவசாய நிலங்களை சென்றடைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. விவசாயிகளுடைய கோரிக்கைகளையும் நாம் நேரடியாக கேட்டோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாதவன். Taste the Daily.